ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ வெயிட் வரக்கூடிய சாக்லேட் கேக், ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1/3 கப் அளவு மைதா எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அடுத்து பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 3 தடவை நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது பேக்கிங் ஆகி வரும்போது சூப்பராக பர்ஃபெக்டாக எல்லா இடத்துலையும் ஈவனாக நல்லா சாஃப்டாக பேக் ஆகி வரும். இப்போது 3 தடவை நல்லா சலிச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வேனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ், பட்டரில் மில்க் எசன்ஸ் நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பவுட்ரு பண்ண ஒயிட் சுகர் ஒரு 1/2 கப் அளவு ஒரு 3 தடவையாக நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சு அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட் கலரில் வரும். அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இதில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சைடாக இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். நான் இதில் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணலை, ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுறது மட்டும் நான் ஃபாஸ்ட் மோடில் போட்டிருக்கேன், வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மீதம் கொஞ்சம் மாவு வச்சுருந்தேன், அதை நான் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே மாவு தான் நம்ம லாஸ்ட்டாக பால் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாவு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அடுத்து ஸ்பேச்சுலா வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா சைட்லலாம் எடுத்து விட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போது நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு 5 இன்ச்சு உள்ள பேக்கிங் டீன் எடுத்துருக்கிறேன். உள்ளே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வச்சு அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணி பேட்டரை இதில் ஃபில் பண்ணி இது மாதிரி வச்சு நல்லா டேப் பண்ணிவிட்டு ஓவன் செட்டப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணது அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 30லேருந்து ஒரு 35 மினிட்ஸ் பேக்காக நான் விட்டுருக்கிறேன். இப்போது இதை செக் பண்ணிக்கலாம். சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு உடனே நம்ம வேறொரு பிளேட்டில் இதை மாற்றிடலாம். இப்போ சூடாகவே இருக்குது. நம்ம இந்த டின்னில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கேக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாயிடும். அதனால் உடனே நான் எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ அந்த பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சைட்லலாம் பார்த்திங்கன்னா நான் பட்டர் ஷீட் வைக்கல. இதில் பார்க்கும் போதே தெரியும் இது சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு, செம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 1/2 கிலோ வெயிட் வரக்கூடிய சாக்லேட் கேக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் அதேமாரி வரும். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.